ஹலோ இளையரசி. ஹலோ ஹலோ இளையரசி. ஹலோ ஜோதிகா. கேக்குதுங்க மேம். கேக்குதாயா? ஓகேயா? இளையரசி கிருத்திகா. கேக்குது மேம். ஓகேயா? கேக்குது மேம். ஓகேயா? ஓகேயா? ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம எதை பத்தி பார்த்தோம்னு சொல்ல முடியுமா? ஐசிடி அந்த கைன்லெஸ் பார்த்தோம் மேம். அதோட ஓகேயா? ஸோ கன்வென்ஷன் அண்ட் கைட்லைன்ஸ்லாம் படிச்சு பார்த்தீங்களா? ஓகேயா? ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஐசிடி சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஸ்க்ரீன் வியூ ஆகுதா? ஓகேயா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐசிடி சாப்டர் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1. இதை எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்டன் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாரசிட்டிக் டிசீஸை பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஸோ இதுக்கான கோட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா A00லேருந்து V99 வரைக்கும் இதுக்கான கோட் ரேஞ்சஸ். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து எது வந்து ஆட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா U07.1 அண்ட் U09.9 அப்படின்ற கோட்ஸு. ஸோ இந்த யூ கோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொரோனாவை பேஸ் பண்ணின கோர்ஸ் தான். நமக்கு கொரோனா பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான ரிப்போர்ட் வந்துட்டு நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த யூ சீரீஸில் போய் நம்ம வெரிஃபை பண்ணி அதுக்கான கோல் லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்றது இன்ஃபெக்ஷனை பற்றியும் பாராசிட்டிக் டிசீஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக இந்த சாப்டர் ஃபர்ஸ்டில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற என்னென்ன மாதிரியான செக்ஷன்ஸ் வந்து நம்ம சாப்டர் ஃபர்ஸ்டில் கவர் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை பற்றி, வைரஸை பற்றினது, அதாவது வைரஸில் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி, COVID-19 இதுக்கான வைரஸ் இன்ஃபர்மேஷன்ஸு அண்ட் பாராசைட்ஸ் லைக் மலேரியா இந்த மாதிரியான பாராசைட்ஸு ரிலேட்டடான இன்ஃபெக்ஷன் டிசீஸை பற்றினது. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ இதை சாப்டர்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இந்த சாப்டர்ஸ் வந்து கவர் ஆகியிருக்கும். ஸோ பாக்டீரியா பற்றி, அதாவது காலரா, டியூபர்குலோசிஸ் இது மாதிரியான பாக்டீரியா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ். வைரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி வைரஸ் ரிலேட்டடானதும் அண்ட் COVID-19 ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு. அண்ட் பாராசைட்ஸ் அப்படின்றப்ப மலேரியா இந்த மாதிரியான பாராசைட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக இந்த சாப்டர் ஃபர்ஸ்டில் கவர் ஆகியிருக்கும். ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா MRSA அப்படின்னு சொல்லிட்டு மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ் அப்படின்ற இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனும் இந்த சாப்டர் ஃபர்ஸ்டில் கவர் ஆகியிருக்கும். அதாவது MRSA, அதாவது மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ் அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செப்சிஸ் கண்டிஷன். செப்சிஸ் அப்படின்றப்ப இதுவுமே ஒரு இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடான டேர்ம் தான் வந்து செப்சிஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்டர் ஐசிடி சாப்டரில் எதெல்லாம் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா இன்ஃபர்மேஷன், வைரஸ், அதாவது எஸ்பெஷலி ஹெச்ஐவி, COVID-19, பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மலேரியா ரிலேட்டட் இந்த மாதிரியான பாரசைட்ஸ் பற்றினது அண்ட் அதர் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா MRSA, MSSA அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ MRSA அப்படின்றது மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ். இதே வந்து MSSA அப்படின்றது மெத்திசிலின் சக்சஸ்டபிள் ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செப்சிஸ் கண்டிஷன்ஸ், அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து சிவியாரிட்டியை பேஸ் பண்ணின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக இந்த செப்சிஸ் அப்படின்ற கண்டிஷனுக்கு கீழே வரும். ஸோ இதெல்லாம் வந்து சாப்டர் ஃபர்ஸ்ட்ல வந்து கவர் ஆகுது. ஸோ இதில் இருக்க அடுத்து என்னென்ன கைட்லைன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் கொடுத்துருக்கிறது கோர்ஸ் அண்ட் அதுக்கான கைட்லைன் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபுல்லாமே இந்த சைடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா B20 அப்படின்றது எய்ட்ஸ் அண்ட் ஹெச்ஐவிக்கான கன்ஃபார்ம்டு டைரக்ட் கோடு. B20 அப்படின்றது ஹெச்ஐவிக்கான டைரக்ட் கோடு. நமக்கு வந்து இப்போ இன்கேஸ் ரிப்போர்ட்டில் வந்துட்டு ஹெச்ஐவி டிசீஸ் இல்லை எனி ஹெச்ஐவி ரிலேட்டட் இல்லஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த B20 அப்படின்ற டைரக்ட் கோட் வந்து நம்ம லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா Z21 அப்படின்ற கோடு. இந்த Z21 அப்படின்றது நமக்கு வந்து டாக்குமெண்ட்டில் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க வித்தவுட் எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏசிம்டமேட்டிக் ஹெச்ஐவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வித்தவுட் சிம்டம்ஸ் நமக்கு ரிப்போர்ட்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஏசிம்டமேட்டிக் ஹெச்ஐவி ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது. ஸோ இதுக்கான டைரக்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா Z21 அப்படின்ற கோடு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா R75 அப்படின்ற கோடு வந்து இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஃபார் இன்கன்க்ளூசிவ் ஹெச்ஐவி சீராலஜி ஒன்லி. அதாவது ஹெச்ஐவி வந்துட்டு இது வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா அப்படின்றது ரெண்டுமே இன்கன்க்ளூசிவாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற கோட் வந்து R75 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ B20 அப்படின்றது ஹெச்ஐவி கன்ஃபார்ம்டு கேஸாக இருந்தால் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே வந்து Z21 அப்படின்றது ஹெச்ஐவி பாசிட்டிவ் ஆனால் வந்து அதில் வந்து எந்த மாதிரி விதமான சிம்டம்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணி சொல்லலை அப்படின்ற இடத்துல நம்ம ஏசிம்டமெட்டிக்கான கோடு வந்து Z21 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து இன்கன்க்ளூசிவ் கோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா R75 அப்படின்றது ஹெச்ஐவி இன்கன்க்ளூசிவ்க்கான கோடு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி கவுன்சிலிங், ஹெச்ஐவி ரிலேட்டடான கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம Z71.7 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹெச்ஐவி ரிலேட்டடான கவுன்சிலிங் வந்துட்டு நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம Z71.7 அப்படின்ற கோடு வந்து நம்ம லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு லாங் டேர்ம் ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக் தெரப்பி. ஸோ இது வந்துட்டு இந்த ஆன்டிவைரல் ட்ரக் தெரப்பி அப்படின்ற கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ்க்கான டைரக்ட் கோட் ப்ளஸ் வந்து அடிஷ்னல் கோடாக வந்து நம்ம இந்த Z79.899 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது கொடுத்துருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா என்கவுண்டர் ஃபார் ஹெச்ஐவி ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ். அதாவது ஹெச்ஐவிக்கான ப்ரீ எக்ஸ்போஷர் வந்து இருக்குது அப்படின்றத நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன கோடு வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Z29.81 அப்படின்ற கோடு வந்து நம்ம என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்க மெயின் கைட்லைன்ஸ் சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நமக்கு அந்த ஹெச்ஐவி ரிப்போர்ட்டில் வந்துட்டு ஒன்று கன்ஃபார்ம்டு கேஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த B20 அப்படின்ற டைரக்ட் ஹெச்ஐவி கோடு வந்து நம்ம லீட் பண்ணணும். ஸோ இதே வந்துட்டு ஏசிம்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்றத நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த Z21 அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அந்த Z21 கன்ஃபார்ம்டு கேஸ் கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இங்கே செகண்ட் கைட்லைனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நமக்கு ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி பேஷண்ட்டாக இருக்காங்க ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரெக்னென்சிக்கான கேஸ்க்கான கோடை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஹெச்ஐவி ரிலேட்டடான கோடு வந்து நம்ம அசைன் பண்ணணும். இளையரசி சொல்லுங்க மேம். புரிஞ்சுதாயா? புரிஞ்சுது மேம். ஓகேயா. ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் அஸ் காஸ் ஆஃப் டிசீஸ் எல்ஸ்வேர் அப்படின்றது ஒரு
நமக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து காசு ஆனிச்சு எந்த ஒரு ஏஜென்ட்டால இந்த இன்ஃபெக்ஷன் வந்து காசு ஆனிச்சு அப்படின்றத நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான கோடை வந்து நம்ம அடிஷ்னல் கோடை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த செகண்ட் கான்செப்ட்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து அந்த ஹெச்ஐவி ரிலேட்டடான பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் வந்து எதுவும் இருந்துச்சு லைக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் என்டரோகாக்கஸ் அப்படின்றது நமக்கு அந்த ஆர்கானிசம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த B95 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து அது அதர் பாக்டீரியல் ஏஜென்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா B96 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா B97 அப்படின்ற வைரல் ஏஜென்சி ஏதாவது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால அந்த காசுக்கு வந்து காசு ஆயிருந்துச்சு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த B97 அப்படின்ற கேட்டகரியில இருந்து நம்ம கோட் லீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த காசிட்டிவ் ஏஜென்ட்டோட இன்ஃபர்மேஷன் அந்த ஆர்கானிசம் இன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அடிஷ்னல் கோட்ஸாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆர்கானிசமத்துக்கு ஃபஸ்ட்டு மெயின் டயக்னோசிஸ் கோடை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது ஜஸ்ட் அடிஷ்னல் கோடை நம்ம இங்கே வந்து அசைன் பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். ஸோ ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது நமக்கு அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆன்டிபயோட்டிக் ட்ரக்குக்கு இன்ஃபர்மேஷனுக்காக நமக்கு கோடு வந்து லீட் பண்ணுறோம் அப்படின்றது இந்த Z16 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அசைன் ஒன்லி இஃப் ரெசிஸ்டன்ட் அந்த ரெசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க மட்டும்தான் இந்த Z16 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா செப்சிஸ் சிவியர் செப்சிஸ் அண்ட் செப்டிக் ஷாக் அப்படின்றது இதில் வந்து கொடுத்துருக்க கைடன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்சிஸ் வந்து அண்டர்லைங் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் கோடை வந்து லீட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த செப்சிஸ் வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லி பார்த்தோம்ல அதுக்கு ரிலேட்டடாக இருந்தால் வேர்டு வந்து இந்த செப்சிஸ் சிவியர் செப்சிஸ் அண்ட் செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஸோ செப்சிஸ் வந்து அண்டர்லைங் இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் கோட் வந்து பிரைமரி கோடாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே வந்துட்டு சிவியர் செப்சிஸ் அப்படின்றது செப்சிஸ் அண்ட் சிவியர் செப்சிஸ் அப்படின்றது நமக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எது வந்து சிவியாரிட்டி பேஸ் பண்ணி அதுக்கான கோடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணணும். ப்ளஸ் வந்து அதுக்கு எது ரெஸ்பான்சிபிளோ காசேட்டிவ் ஏஜென்ட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அடிஷ்னல் கோடை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டிக் ஷாக்கு. ஸோ செப்டிக் ஷாக் அப்படின்றது அந்த இன்ஃபெக்ஷன்னால உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஆர்கன் வந்து ஃபெயிலியர் ஆகுறது இது மாதிரியான ரெஸ்பான்சிபிள் வந்து அதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை தான் நம்ம செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ செப்டிக் ஷாக் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த இன்ஃபெக்ஷனுக்கான கோடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக லீட் பண்ணணும். அண்ட் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்கன் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம செகண்டரி கோடாக இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த கேசஸில் வந்துட்டு எதுவும் வந்து கிளாரிஃபிகேஷன் நீடடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரொவைடருக்கு வந்து குறை வந்து அரைஸ் பண்ணி அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த செப்சிஸ்க்கான கைட்லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து பேசிக்காக என்னென்ன மாதிரியான கோட் யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா A41.9 அப்படின்றது ஒரு செப்சிஸ் அன்ஸ்பெசிஃபைடு ஆர்கானிசம். ஜஸ்ட் வந்துட்டு செப்சிஸ் வந்துருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அட்டாக் ஆகியிருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. எந்த ஆர்கானிசமால அது காசு ஆனிச்சு அப்படின்றத இங்கே அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லாத பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல அன்ஸ்பெசிஃபைடுக்கான கோடு அதாவது 9 அப்படின்ற 9th கேரக்டரால் இதை என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா A41.9 அப்படின்றது செப்சிஸ் அன்ஸ்பெசிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவியர் செப்சிஸ். நம்ம இந்த சிவியர் செப்சிஸை வந்து எப்பயுமே வந்துட்டு பிரின்சிபல் டயக்னோசிஸாக வந்துட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்சிஸ் அண்ட் சிவியர் செப்சிஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிவியர் செப்சிஸை வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸாக வந்து நம்ம எப்பயும் அசியூம் பண்ணக்கூடாது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிவியர் செப்சிஸ்க்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா R65.2 அப்படின்ற கோடு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிவியர் செப்சிஸாக இருந்துச்சுன்னா அதுக்கான கோட் வந்து R65.2 அப்படின்ற கோடு வந்து நம்ம லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டில் சிவியர் செப்சிஸ் வித் செப்டிக் ஷாக் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான கோட் வந்து R65.21 அப்படின்ற கம்பைன்டு கோடாக இருக்கும். சிவியர் செப்சிஸ் வித் செப்டிக் ஷாக் அதாவது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அட்டாக் ஆகியிருக்கு ப்ளஸ் வந்து அந்த ஆர்கன் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது ஃபெயிலியர் ஆகியிருக்கு அப்படின்றத சொல்கிறது தான் இங்கே நம்ம செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ரெண்டுமே நமக்கு வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான கம்பைன்டு கோட் பார்த்தீங்க அப்படின்னா R65.21 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
போஸ்ட் ப்ரொசீஜரல் செப்டிக் ஷாக்கு. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் சர்ஜரியோ ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஜரிக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்துச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை தான் நம்ம போஸ்ட் ப்ரொசீஜர் செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா T81.12 அப்படின்ற கோட் வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா T81.44 அப்படின்ற கோடுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து செப்சிஸ் ஃபாலோவிங் ஏ ப்ரொசீஜர். ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த ப்ரொசீஜருக்கு அப்புறமா இந்த செப்சிஸ் வந்து அட்டாக் ஆகியிருக்கு அப்படின்றப்ப நம்ம T81.44 அப்படின்ற கோட் வந்து அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செப்சிஸ் ஃபாலோயிங் அப்ஸ்டிக்கல் ப்ரொசீஜர். அதாவது அந்த நம்ம கொடுத்துருக்க அந்த ரிப்போர்ட்டில் வந்து அந்த பேஷண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டடுக்கான கோடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அசைன் பண்ணணும். செகண்டாக வந்து அவங்களுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வந்து காசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை செகண்டரி கோடை வந்து அசைன் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து செப்சிஸ் ஃபாலோயிங் அப்ஸ்டிக்கல் ப்ரொசீஜராக இருக்கிற பட்சத்தில் இதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா O86.04 அப்படின்ற கோடு வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் அசோசியேட் ஹீமோலைட்டிக் யுரேமிக் சிண்ட்ரோம் அப்படின்றது நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா D59.31 அப்படின்ற கேட்டகரியிலேருந்து நம்ம கோட் வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட செப்சிஸ், சிவியர் செப்சிஸ் அண்ட் செப்டிக் ஷாக்கான கான்செப்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா MRSA, MSSA அப்படின்னு சொல்லிட்டு MRSA அப்படின்றது மெத்திசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டஃபைலோகோக்கஸ் ஆரியஸ். MSSA அப்படின்றது மெத்திசிலின் சப்செப்டபிள் ஸ்டஃபைலோகோக்கஸ் ஆரியஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ் அப்படின்ற அந்த இன்ஃபெக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மெத்திசிலின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டெஃபைலோகோக்கஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இந்த மெத்திசிலின் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது MRSA அப்படின்றது. அந்த அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சக்சஸபிள் அந்த ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ்க்கு சக்சஸபிளாக இருக்கிறத நம்ம MSSA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான கோட் ரேஞ்சஸ் அண்ட் கோட் கேட்டகரிக்கான கைட்லைன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு இந்த காம்பினேஷன் கோடு அதாவது B95.62 அப்படின்ற காம்பினேஷன் கோடு வந்து நம்ம இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த MRSA, MSSA அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா Z16.11 அப்படின்ற பெனிசிலின் ரெசிஸ்டன்ட்கான கோடு வந்து நம்ம இந்த MRSA, MSSA அப்படின்ற கோட் கூட நம்ம கோட் பண்ணக்கூடாது அப்படின்றத இங்கே தேர்ட் பாயிண்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ MRSA அண்ட் MSSA அப்படின்றது ரிலேட்டட் டு த இன்ஃபெக்ஷன், அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். நமக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அட்டாக் ஆகியிருக்கு அப்படின்றது நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கான கோடிங் கைட்லைன்ஸ் இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான கோடு அதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து A41.02 அப்படின்ற கோட் பார்த்தீங்க அப்படின்னா MRSA செப்சிஸ், அதாவது இந்த ஸ்டஃபைலோகோக்கஸ் ஆரியஸ் அஃபெக்ட் ஆன அந்த கேஸ் ப்ளஸ் வந்து இந்த பாக்டீரியல் அதர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு கம்பைன்ட் ஆகி இருக்கு அப்படின்றத நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கான காம்பினேஷன் கோட் பார்த்தீங்க அப்படின்னா A41.02 அப்படின்ற கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதே வந்துட்டு செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா MRSA ரிலேட்டட் டு நிமோனியா ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கோட் பார்த்தீங்க அப்படின்னா J15.212 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா MRSA காஸ் ஆஃப் டிசீஸ் எல்ஸ்வேர். ஸோ எந்த ஒரு காரணங்களால இந்த MRSA வந்துட்டு அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றது கிளாஸிஃபை பண்ணாமல் இருந்து டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கோட் பார்த்தீங்க அப்படின்னா B95.62 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா MRSA கேரியராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து Z22.322 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போ MSSA கேரியராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம Z22.321 அப்படின்ற கோடு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிகா வைரஸ்க்கான கோடிங் கைட்லைன் சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட்டில் வந்துட்டு இந்த ஜிகா வைரஸ் வந்து சஸ்பெக்டட் அண்ட் ப்ராபபிள் அப்படின்ற மாதிரியான வேர்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஜிகா வைரஸ்க்கான டேரக்ட் கன்ஃபார்ம்டு கோட் பார்த்தீங்க அப்படின்னா A92.5 அப்படின்ற கோடு வந்து நம்ம இந்த சக்செப்டபிள் ப்ராபபிள் அப்படின்ற மாதிரியான வேர்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த A92.5 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த ஜிகா வைரஸ் கான்செப்டில் சொல்கிற இம்பார்ட்டன்ட் ரூல் கைட்லைன்.
அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இந்த இடத்துல வந்துட்டு கன்ஃபார்ம்டு கேஸாக இல்லாமல் சஸ்பெக்டட் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கோட் பார்த்தீங்க அப்படின்னா Z20.821 அப்படின்ற கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம்டு ஜிகா வைரஸ் கேஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த A92.5 அப்படின்ற கோட் வந்து நம்ம அசைன் பண்ணணும். சஸ்பெக்டட் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம Z20.821 அப்படின்ற கோட் வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா COVID-19, அதாவது கொரோனா வைரஸ் ரிலேட்டடான கேசஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து கோட் வந்து லீட் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த COVID-19 அப்படின்ற கன்ஃபார்ம்டு கேசஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த U07.1 அப்படின்ற கன்ஃபார்ம்டு COVID-19 கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கேஸ் வந்து கன்ஃபார்ம்டு கேஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதில் வந்து சைலண்ட் சிம்டம்ஸ் தான் இருக்குது. அந்த சைலண்ட் சிம்டம்ஸை பேஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து இந்த U07.1 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சைலண்ட் சிம்டம்ஸ்க்கு ரெகனைஸ் ஆன ரெக்வயர்டு கோடு இருக்கும், அந்த கோடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணவே தவிர இந்த U07.1 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா U07.1 சீக்வன்ஸ், அதாவது அப்டிக்கல் செப்சிஸ் இது மாதிரியான ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பிஃபோராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டிக்கல் அண்ட் செப்சிஸ்க்கான கோட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த U07.1 அப்படின்ற கோடை நம்ம செகண்டரி கோடா நம்ம சீக்வன்ஸ் பண்ணலாம் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கோவிட் சிம்டம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா U09.9 அப்படின்றத கொடுத்துட்டு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் என்னவோ அது என்ன சிம்டம்ஸோ அப்படின்றத ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்கான கோடை வந்து நம்ம அடிஷ்னல் கோடை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா MIS ப்ளஸ் ஆக்டிவ் கோவிடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம U07.1 அப்படின்ற அந்த COVID-19க்கான கோடை ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிவிட்டு செகண்டரியாக அந்த MIS அப்படின்ற இன்ஃபெக்ஷனுக்கான கோடு வந்து நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பாஸ்ட் கோவிடாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த MIS அப்படின்ற கோடை வந்துட்டு அசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த பாஸ்ட் கோவிட்கான கோடு வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த MISக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா M35.81 அப்படின்ற கோடு. அண்ட் நம்ம கோவிட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கோவிட்க்கு வந்துட்டு U09.9 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்க அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, அதுக்குள்ள கோட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நமக்கு வந்து டாக்குமெண்ட்டில் வந்து கன்ஃபார்ம்டு COVID-19 இருந்துச்சு அப்படின்னா இந்த U07.1 அப்படின்ற கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இதே வந்துட்டு போஸ்ட் கோவிட் கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கோட் வந்து U09.9 அப்படின்ற கோட் கேட்டகரியிலேருந்து நம்ம கோடு அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 ரிலேட்டட் டு நிமோனியா கேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா J12.82 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணணும். நிமோனியாக்கான ப்ளஸ் வந்து COVID-19 வந்து இருந்துச்சு அப்படின்றதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா J12.82 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 ப்ளஸ் அக்யூட் ப்ரான்ச்சைட்டிஸ் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்யூட் ப்ரான்ச்சைட்டிஸ் அப்படின்றது இந்த COVID-19க்கான சிம்டம்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ சிம்டம்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்போது இந்த அக்யூட் ப்ரான்ச்சைட்டிஸ்க்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த J20.8 அப்படின்ற கம்பைன்ட் கோடை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 ரிலேட்டட் டு லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கோட் பார்த்தீங்க அப்படின்னா J22 அப்படின்ற கோட் கேட்டகரியிலேருந்து நம்ம இந்த கோடு வந்து அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 ARDS, அதாவது அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோமா இருக்குது அப்படின்றது நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா J80 அப்படின்றக்கான கோடு வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி COVID-19 ரிலேட்டட் டு அதுக்கான அண்டர்லைன் கண்டிஷனுக்கான ஏற்ற மாதிரியான அப்ராப்ரியேட் கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்துட்டு COVID-19 வந்து எக்ஸ்போஷராக இருக்குது அப்படின்றப்ப அந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா Z20.822 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இந்த COVID-19 வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம Z11.52 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இந்த COVID-19 ரிலேட்டடான ஆன்டிபாடி ரிலேட்டடான டெஸ்ட் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம Z01.84 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ வந்து நம்ம பார்த்தோம்ல எம்ஐஎஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அந்த எம்ஐஎஸ் அப்படின்றது மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம். ஸோ ஒரு சிண்ட்ரோமோட ஒரு ஆக்டிவ் கோவிடாவது இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆக்டிவ் கோவிட்கான கோடு வந்து அசைன் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஐஎஸ் அப்படின்னு சொல்ற மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்றக்கான கோடு வந்து அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 ரிலேட்டடான வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எதுவும் நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டிய கோட் கேட்டகரி வந்து Z28.310 இல்லைனா வந்துட்டு Z28.311 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 ரிலேட்டடான சிம்டம் இருந்துச்சு அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி வந்து கோட் லீட் பண்ணணும் அப்படின்றத இந்த 8th கான்செப்ட்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து COVID-19 ரிலேட்டடான இந்த காஃப் சிண்ட்ரோம் அதாவது காஃப் ரிலேட்டடான சிம்டம் இருக்குது அப்படின்றது நமக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த காஃப்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா R005.1 இல்லைன்னா வந்துட்டு R05.9 அப்படின்ற காஃப்கான டைரக்ட் கோட் என்னவோ நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 ரிலேட்டடான சிம்டம் அதாவது ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்துக்கான கோட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா R06.02 அப்படின்ற கோட் கேட்டகரியிலிருந்து நம்ம இதுக்கான கோடு வந்து லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்துட்டு ஃபீவர் அப்படின்றது கோடு வந்து நமக்கு ஃபீவர் அப்படின்றது ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா R50.9 அப்படின்ற ஃபீவருக்கான கோடு வந்து நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு இதில் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான எக்ஸாம்பிள் சினாரியோ கேசஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி வந்து இதுக்கு கோடு வந்து லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சினாரியோ அப்படின்றது அதாவது பேஷண்ட் வாஸ் அட்மிட்டட் ஃபார் அ நிமோனோசைட்டோசிஸ் நிமோனியா அதாவது அந்த ஹெச்ஐவி ரிலேட்டடான டிசீஸாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கோடு வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹெச்ஐவி அப்படின்றது அந்த ப்ரொவைடர் வந்து நமக்கு டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹெச்ஐவிக்கான டைரக்ட் கோட் B20 அப்படின்ற கோடு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிமோனோசைட்டிஸ் நிமோனியா அப்படின்றதுக்கு அந்த டிசீஸ்க்கான கோடு நம்ம செகண்டரி கோடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இது வந்து எப்படி வந்து வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை வந்து கோட் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிமோனோசைட்டிஸ் நிமோனியா ரிலேட்டட் டு ஹெச்ஐவி டிசீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த கேசஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து கோட் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இளையரசி சொல்லுங்க மேம். ஸ்க்ரீன் வியூ ஆகுதாயா? கோடிஃபை வியூ ஆகுது மேம். ஓகே வியூ ஆகுது மேம். ஓகே நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோம்ல இது மாதிரி கோட் வந்து லீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதுக்கான வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வெப்சைட் கோடிஃபை பை ஏஏபிசி அப்படின்ற வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி கோட் வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே மேம். கிருத்திகா ஜோதிகா புரிஞ்சுதாயா? இது சாப்டர் ஃபர்ஸ்ட் வந்து எட்டு கான்செப்ட் புரியுதாயா இல்லை எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே 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 நம்ம வந்துட்டு எப்படி வந்து லீட் பண்ணலாம் அந்த கோடிஃபை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி கோட் வந்து லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு இருக்கிற சினாரியோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிமோனியோசைட்டோசிஸ் ஸோ நிமோனியோசைட்டோசிஸ் ஆஃப் நிமோனியா ஹெச்ஐவி ரிலேட்டடான டிசீஸ் அதுக்கு வந்து நம்ம எப்படி கோட் லீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு கோட் வந்து லீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க அந்த ரிப்போர்ட்டில்
எது வந்து மெயின் டிசீஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிமோனோசைட்டோசிஸ் அப்படின்றது மெயின் டிசீஸாக இருக்குது. ஸோ இது மாதிரி நமக்கு வர அந்த ரிப்போர்ட்டில் எது வந்து ஃபஸ்ட்டு அதில் உள்ள மெயின் டிசீஸ் அப்படின்றத அதுக்கான கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த கோடிஃபை அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ணி அதுக்கான கோட் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் நமக்கு கொடுக்குறாங்க, ஒரு செனாரியோ ஒன்று நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து எது வந்து இதுக்கான மெயின் டிசீஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி அதில் உள்ள கீவேர்ட்ஸ் எடுத்துக்கொண்டு நம்ம அந்த கோடிஃபை பை ஏஏபிசி அப்படின்ற வெப்சைட்டில் யூஸ் பண்ணி நம்ம கோட் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கப்புறம் உள்ள டெஸ்ட் இதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோட் ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நமக்கு கிடைச்சிருக்க அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து அந்த கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கோட் செட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிட்டு இதில் நான் அந்த கீவேர்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மோனோசைட்டிஸ் அப்படின்றது நான் கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து நம்ம இந்த சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இதில் உள்ள ஐசிடியா சிபிடி கோட்ஸா அந்த ஹெச்சிபிசி கோட்ஸ் நமக்கு தேவைப்படுதா அப்படின்றது இது வந்து நமக்கு காமிக்கும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஐசி கோட்ஸ் மட்டும் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த ஐசி கோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிமோனோசைட்டோசிஸ்க்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா B59 அப்படின்ற கோடு வந்து நமக்கு கோடு வந்து இது காமிச்சிச்சு. ஸோ இல்லை நமக்கு வந்து சிபிடி ரிலேட்டடான கோடு வேணும், ஹெச்சிபிசிக்கான கோட் வேணும் அப்படின்றா இதில் நமக்கு வந்து என்ன கோட் நமக்கு தேவைப்படுதோ அந்த கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம், ஐசிடியில் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஐசிடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிமோனோசைட்டோசிஸ்க்கு வந்து B59 அப்படின்ற கோடு வந்து நமக்கு காமிக்குது. ஸோ நம்ம போய் அந்த நமக்கு கொஷின் கொடுத்தாங்களோ அந்த கொஷினில் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிமோனோசைட்டோசிஸ் நிமோனியாக்கான கோட் நம்ம பார்த்தது என்ன, B59 அப்படின்ற கோடு. ஸோ இது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்க அந்த கேஸ் சினாரியோஸில் நம்ம வந்து கோட் லீட் பண்ணணும். ஸோ நமக்கு ஐசிடியை பொறுத்த வரைக்கும் 7 கேரக்டர் கோடா. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த 7 கேரக்டர் கோடான லீட் ஆகுதா அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக அதை வந்து லீட் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் வந்து இந்த மாதிரி 3 கோட்ஸு இல்லை 4-5 கேரக்டருக்கான கோட்ஸ் வந்து லீட் ஆகுது அப்படின்னா எது வரைக்கும் நமக்கு அந்த கம்ப்ளீட்டாக அந்த கோட் வந்து லீட் பண்ணுறோமோ அந்த கம்ப்ளீட் கோட் லீட் பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கான கரெக்டான கோட் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோவில் கொடுத்துருக்கிறது வந்து நிமோனோசைட்டோசிஸ் நிமோனியா அப்படின்றது ஹெச்ஐவி ரிலேட்டடான கண்டிஷன். ஸோ ஹெச்ஐவி ரிலேட்டடான கண்டிஷன் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த கோடு வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி டிசீஸ்க்கான இந்த B20 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் டிசீஸ் என்ன நம்ம நிமோனியா சைட்டோசிஸ் அப்படின்றது தானே டிசீஸு. ஸோ அதுக்கான செகண்டரி கோடை வந்து நம்ம B59 அப்படின்ற கோட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு சினாரியோஸையும் நம்ம வந்துட்டு கோடு வந்து எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஐசிடி புக்ஸு அந்த சிபிடி புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மேனுவலாகவும் கோட் வந்து ரீட் பண்ணிக்கலாம். சேம் டைம் இது மாதிரியான கோடிஃபை அப்படின்ற வெப்சைட் யூஸ் பண்ணி ஃப்ரீ டூலாக யூஸ் பண்ணி அந்த கோடை வந்து நம்ம ரீட் பண்ணியும் கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் செஷனுக்காண்டி தான் இதெல்லாம் நம்ம வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம கம்பெனி சைடில் போனோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனிக்கு அவங்க ஸ்பெசிஃபிக் வெப்சைட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்கான கோடு வந்து ரீட் பண்ணுறாங்க. அடுத்த அடுத்த சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா எ பேஷண்ட் ஹேஸ் அ ஹெச்ஐவி பாசிட்டிவ் அண்ட் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து சிம்டமேட்டிக்கான கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா Z21 அப்படின்றது ஹெச்ஐவி ரிலேட்டடான சிம்டமேட்டிக்கான கோடு. இந்த B20 Z21 இது மாதிரியான கோடு வந்து நம்ம
ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான கோடு வந்து நம்ம அடிக்கடி வந்து யூஸ் பண்ற கோட். ஸோ ஓகேவா? ஸோ B20 Z21 அப்படின்றது B20 அப்படின்றது டைரக்டா ஹெச்ஐவிக்கான கோடு. இதே வந்து இந்த ஏசிம்ப்டமேட்டிக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா Z21 அப்படின்றது. ஸோ இங்க வந்துட்டு ஏசிம்ப்டமேட்டிக் நோ சிம்டம்ஸ் அப்படின்றது நமக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த B20 அப்படின்ற கன்ஃபார்ம்டு கேஸுக்கான கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஏசிம்ப்டமேட்டிக்கான கோடு அதாவது Z21 அப்படின்ற கோடு தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் பேஷண்ட் டயக்னோசிஸ் வித் யூடிஐ காஸ்ட் பை ஈகோலை. அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து அது எந்த ஆர்கானிசமால அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகியிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை வந்து லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடிஐ அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கான கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா N39.0 அப்படின்ற கோடு ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் கோடாக வந்துட்டு எந்த ஆர்கானிசமால இந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு காசு ஆணுச்சு அப்படின்றத நம்ம செகண்டரி கோடாக நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த செகண்டரி கோட் அப்படின்றது இந்த இடத்துல அடிஷ்னல் கோட் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரைமரி கோட் ப்ளஸ் வந்து இதுக்கான அடிஷ்னல் கோடு ஆர்கானிசம்கான அடிஷ்னல் கோடு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த கோடுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடிஃபை யூஸ் பண்ணி நம்ம லீட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இங்கே சொல்ல வரேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சினாரியோ 4ல் பார்த்தீங்க அப்படின்னா a patient admitted with a sepsis due to the unspecified organism and acute renal failure அப்படின்றது ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்சிஸ் வந்து அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து காசு ஆகியிருக்கு. எந்த ஆர்கானிசமால இது வந்து அட்டாக் ஆகிடுச்சு அதாவது காசு ஆனிச்சு அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணல. அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு அக்யூட் ரினல் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கேஸ் நம்ம கிட்ட வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதை வந்து எந்த கோடு வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செப்சிஸ் அன்ஸ்பெசிஃபைடுக்கான கோடை வந்து அன்ஸ்பெசிஃபைடு ஆர்கானிசம்கான கோடு வந்து நம்ம அசைன் பண்ணணும். இதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா A41.9 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டாக. செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிவியர் செப்சிஸ் வித்தவுட் செப்டிக் ஷாக். ஸோ அந்த அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டு சிவியர் செப்சிஸாக இருக்குது. இதில் வந்து எந்த விதமான ஆர்கன் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளஸ் அடிஷனல் தேர்டாக வந்து நம்ம என்ன அசைன் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூட் ரெனல் ஃபெயிலியர். இது வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அக்யூட் ரெனல் ஃபெயிலியர் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கான டேரக்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா N17.9 அப்படின்ற கோடு வந்து நம்ம தேர்டாக அசைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த செப்சிஸ் அண்ட் செப்சிஸ்க்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கோடு அசைன் பண்ணுறோம். செகண்டாக வந்து அடிஷ்னலாக அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூட் ரெனல் ஃபெயிலியர் வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கான கோடு வந்து நம்ம தேர்ட் கோடாக நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸோ பிரின்சிபல் டயக்னோசிஸ் அந்த சிவியர் செப்சிஸ் வித்தவுட் செப்டிக் ஷாக் அப்படின்ற கோடை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக இந்த இடத்துலையுமே பிரின்சிபல் டயக்னோசிஸை வந்து நம்ம அசைன் பண்ணக்கூடாது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சினாரியோ 5ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேஷண்ட் டயக்னோசிஸ் வித் நிமோனியா டியூ டு அ MRSA. ஸோ ஒரு MRSA அப்படின்ற ஒரு அந்த ரீசனால இவங்களுக்கு நிமோனியா அப்படின்றது காசு ஆகியிருக்கு அப்படின்றத இங்கே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம இதுக்கான கோட் சீக்வன்சிங் பார்த்தீங்க அப்படின்னா த நிமோனியா டியூ டு MRSA அப்படின்றத நம்ம அந்த வெப்சைட்டில் சர்ச் பண்ணி அதுக்கான அப்ரோப்ரியேட் கோட் என்னவோ நம்ம இங்கே அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த நிமோனியா டியூ டு MRSAக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா J15.212 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6th சினாரியோ ஒரு பேஷண்ட் வந்துட்டு கன்ஃபார்ம்டு COVID-19 அண்ட் நிமோனியாவுக்காக அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்றது நமக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஃபார்ம்டு COVID-19க்கான கேஸ் வந்து ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிவிட்டு அண்ட் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் ரிலேட்டடான நிமோனியா வந்து காசு ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம செகண்டரி கோட இங்கே அசைன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ COVID-19 வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா COVID-19க்கான கோடு தான் நம்ம ஃபஸ்ட்டு அசைன் பண்ணணும். செகண்ட் வந்து அதுக்கான அண்டர்லைன் கண்டிஷனில் வந்துட்டு சம் அதர் டிசீஸ் வந்து காசு ஆயிருந்துச்சு அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம செகண்டரி கோட அசைன் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் COVID-19 நவ் ஹேஸ் அ க்ரானிக் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து அந்த COVID-19லேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ரானிக் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் வந்து இருக்குது அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த COVID-19 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்க. அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போஸ்ட் கோவிட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு அந்த
COVID-19 கண்டிஷன்லேருந்து அவங்க ரிலீஃப் ஆகியிருக்கிறது நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா போஸ்ட் COVID-19 கண்டிஷன் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இப்போ அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோனிக் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் வந்து இருக்குது அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணாங்க. அப்போது கரண்ட்டாக வந்து என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோட் கொடுக்கணும். செகண்டரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த COVID-19க்கான கோடு வந்து நம்ம செகண்ட் கோட அந்த COVID-19லேருந்து அவங்க ரெக்கவர் ஆகியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம செகண்டரி கூட இங்கே அசைன் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அந்த அதாவது இந்த COVID-19னால இவங்களுக்கு வந்து நிமோனியா காஸ் ஆகியிருக்கு அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்ம என்ன செஞ்சோம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த COVID-19க்கான கோடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணோம். செகண்ட் அந்த நிமோனியா அப்படின்ற டிசீஸை வந்து நம்ம செகண்டரி கோட அசைன் பண்ணோம். இதே வந்துட்டு அடுத்ததுல இவங்களுக்கு வந்து அந்த COVID-19லேருந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க. அண்ட் நவ் இப்போ கரண்ட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரானிக் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் வந்து இருக்குது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரானிக் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்துக்கான கோடை வந்து அசைன் பண்ணிவிட்டு தென் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் COVID-19 கண்டிஷனுக்கான கோடு வந்து நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்துக்கு R06.02 அப்படின்ற கோடு. இது போஸ்ட் COVID-19 கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா U09.9 அப்படின்ற போஸ்ட் கண்டிஷனுக்கான கோடு வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்டிவ் COVID-19 கண்டிஷனுக்கான கோடு வந்து நம்ம அதாவது 07.1 அப்படின்ற கோடு வந்து இந்த இடத்துல நம்ம அசைன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து அவங்க அந்த COVID-19 ரெக்கவர் ஆகிட்டாங்க. அந்த ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரானிக் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் வந்து அரைஸ் ஆகியிருக்கு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆக்டிவ் இன்ஃபெக்ஷனுக்கான கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8th சினாரியோவில் a patient admitted with confirmed COVID-19 and ARDS அப்படின்றது acute respiratory distress syndrome ப்ளஸ் வந்து COVID-19 அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம்டு COVID-19 இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் என்ன வந்து அசைன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த COVID-19க்கான U07.1 அப்படின்ற கோடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அசைன் பண்ணணும். செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ARDS அப்படின்றதுக்கான அந்த COVID-19 ரிலேட்டடான கண்டிஷனான அந்த ARDS அப்படின்ற கோடு வந்து நம்ம செகண்ட் கோடாக வந்து நம்ம அசைன் பண்ணணும். அடுத்த சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட் ஹஸ் பாசிட்டிவ் MRSA நேசல் ஸ்வாப் நோ இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றத இங்கே கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து இந்த MRSA அப்படின்றத அவங்க கேரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான அடிஷ்னலாக வந்துட்டு எந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அவங்களுக்கு பரவலை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து அந்த MRSA வந்து பாசிட்டிவ் அப்படின்ற ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நேசல் ஸ்வாப் பண்ணி அந்த டெஸ்ட் மூலிமா உங்களுக்கு MRSA பாசிட்டிவ் அப்படின்றத மட்டும் டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கேரியர் ஆஃப் MRSA அப்படின்ற கோடு வந்து நம்ம கொடுக்கணும். இந்த கேரியர் ஆஃப் MRSAக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா Z22.322 அப்படின்ற கோடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எந்த விதமான இன்ஃபெக்ஷன் கோடு வந்து நம்ம அடிஷ்னலாக வந்துட்டு ஆட் பண்ண நீடட் இல்லை அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து அவங்களுக்கு MRSA பாசிட்டிவ் அப்படின்றத மட்டும் அதுக்கான கேரியர் ஆஃப் MRSAக்கான கோடு வந்து மட்டும் நம்ம லீட் பண்ணால் போதும். அதுக்கான இன்ஃபெக்ஷனுக்கான கோடு வந்து நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்ற நீடட் கிடையாது. ஸோ அடுத்த சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சினாரியோ வந்துட்டு ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட் கேம் ஃபார் அ ப்ரீ ஆப்ரேட்டிவ் கோவிட் டெஸ்ட். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஏட் சிம்டமேட்டிக்காக வந்துட்டு அவங்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிட் டெஸ்ட் அப்படின்ற ப்ரீ ஆப்ரேட்டிவ் கோவிட் டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து என்ன மாதிரியான கோடு வந்து சீக்வன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் ஃபார் ஸ்க்ரீனிங் ஃபார் COVID-19 அவங்க அந்த COVID-19க்கான டெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான என்கவுண்டர் ஃபார் ஸ்க்ரீனிங் ஃபார் COVID-19 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஒரு ப்ரீ ஆப்ரேட்டிவ் கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஸோ அந்த பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த Z11.52 அப்படின்ற கோடு வந்து நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்டர் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் கொடுத்துருக்க இந்த சினாரியோஸை நீங்கள் வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு லீட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் அந்த கோடிஃபை வெப்சைட் சொன்னேன்னா அந்த வெப்சைட்டில் வந்துட்டு எது வந்து மெயின் டிசீஸ் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதில் இருக்க கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட் கோடு வந்துட்டு லீட் பண்ணி அது நமக்கு காமிக்கும். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் கோடு என்னன்றதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த நோட்டில் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்ட் கோட் நம்ம ரீட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இளையரசி
புரிஞ்சுதாயா? சாப்டர் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சினாரியோஸ்ல எதுவும்? இல்ல மேம், புரிஞ்சிருச்சு மேம். கோடிஃபை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு கோடு வந்து லீட் பண்ணணும் அப்படின்றது சொன்னது புரிஞ்சுதாயா? புரிஞ்சது மேம். ஓகேயா. ஜோதிகா, கிருத்திகா உங்களுக்கு புரிஞ்சுதாயா? புரியுது. ஓகேயா. ஓகே. இதுக்கான நோட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள எக்ஸாம்பிள் சினாரியோஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகேயா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மேம். தேங்க்யூ.